விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாட்கள் ஆட்சியின் செயல்பாடு 0 என திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மின்கட்டணம் அதிகரித்துள்ளதாக அமைச்சரை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். அதெல்லாம் எங்கள் கட்சியெல்லாம் யாரும் பாதிக்க முடியாதுங்க. நாங்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இல்லாத திமுக மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. தேர்தல் ஜனநாயகத்தில் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுறது, தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். 99 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். இந்த தேர்தலையுமே எங்கள் கூட்டணியில் 74 பேர் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். அதனால் தேர்தல் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது, தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காண்டி மக்கள் மன்றத்தில் என்ன மக்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எதிர்கட்சியாக நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம், இந்த ஆளுங்கட்சி எப்படி செயல்பட்டுக்கின்றதா நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இந்த தோல்வி இதெல்லாம் எங்களுக்கு என்ன இல்லை, சின்ன விஷயம். அது இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போவோம்.